வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தலைவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, ரேஷன் ஷாப்போடைய 2025 புதிய அப்டேட், புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்தை சென்ற ஆண்டு நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆண்டு முடிகிறப்ப கூட பார்த்திங்கன்னா இன்னமும் அதோடைய உண்டான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகிறதுலையே பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள், பல தரப்பட்ட குளறுபடிகள் போயிட்டுருக்கு. இந்த சென்னை, கோவை, தேனி, கடலூர் மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் பல தரப்பட்ட சிரமங்களை ரேஷன் கடை ஊழியர்கள் சந்திச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியாகல அப்படின்ட்டு எல்லோருமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே நெருங்கிட்டாங்க. ரிசல்ட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இந்த ஜூலை இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. ஜூலை 28, 29, 30 இந்த 3 நாட்களில் இந்த ரேஷன் ஷாப்புடைய 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுகள் அனைத்தும் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. ஸோ கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்பில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு தினசரி அப்டேட்டாக நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஊழியர்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேஷன் ஷாப்பில் எப்போ ரிசல்ட் வரும், இன்றைக்கி ரிசல்ட் வருமா, நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வெளியீட்டில் நிறைய குழப்பங்கள் இருப்பதனால ஸோ கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ரேஷன் கடையுடைய வேலை எப்போ, புது வேலை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அது ஒரு சில பதில்களை சொல்ல போகிறேன். அதுவும் அண்ட் இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் வெளியாகிருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. சார் எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இதுவரை எந்த மாவட்டங்களில் எங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியாயிடுச்சு. ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர், இந்த மாதிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா 29 மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதிகாரிகள் தரப்புலேருந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க, எல்லா ப்ராசஸுமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரிகள் தரப்புலேருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 28, 29, 30 அந்த 3 நாட்களில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தான் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்லேருந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது, அதிக வேகன்சிஸில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் புதிய ஆட்களும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த 2025 உண்டான ஒரு அறிவிப்பு ரேஷன் ஷாப்பில் வர இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 2025 ரேஷன் ஷாப்பில் புதிதாக அதிக அளவில் காலி பணியிடங்களை நிச்சயமாக எடுக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2025 பார்த்திங்கன்னா ஒரு 18,500 பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஆர்பி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தலைவா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, ரேஷன் ஷாப்போடைய 2025 புதிய அப்டேட், புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்தை சென்ற ஆண்டு நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆண்டு முடிகிறப்ப கூட பார்த்திங்கன்னா இன்னமும் அதோடைய உண்டான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகிறதுலேயே பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள், பல தரப்பட்ட குளறுபடிகள் போயிட்டுருக்கு. இந்த சென்னை, கோவை, தேனி, கடலூர் மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் பல தரப்பட்ட சிரமங்களை ரேஷன் கடை ஊழியர்கள் சந்திச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியாகலை அப்படின்ட்டு எல்லோருமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே நெருங்கிட்டாங்க. ரிசல்ட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இந்த ஜூலை இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. ஜூலை 28, 29, 30 இந்த 3 நாட்களில் இந்த ரேஷன் ஷாப்புடைய 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுகள் அனைத்தும் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. ஸோ கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்பில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு தினசரி அப்டேட்டாக நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஊழியர்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேஷன் ஷாப்பில் எப்போ ரிசல்ட் வரும், இன்றைக்கி ரிசல்ட் வருமா, நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வெளியீட்டில் நிறைய குழப்பங்கள் இருப்பதனால கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ரேஷன் கடையுடைய வேலை எப்போ, புது வேலை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அது ஒரு சில பதில்களை சொல்ல போகிறேன். அதுவும் இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் வெளியாகிருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. சார் எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இதுவரை அந்த மாவட்டங்களில் எங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியாயிடுச்சு. ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர், இந்த மாதிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா 29 மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதிகாரிகள் தரப்புலேருந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க, எல்லா ப்ராசஸுமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரிகள் தரப்புலேருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 28, 29, 30 அந்த 3 நாட்களில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தான் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்லேருந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது, அதிக வேகன்சிஸில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் புதிய ஆட்களும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த 2025 உண்டான ஒரு அறிவிப்பு ரேஷன் ஷாப்பில் வர இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 2025 ரேஷன் ஷாப்பில் புதிதாக அதிக அளவில் காலி பணியிடங்களை நிச்சயமாக எடுக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2025 பார்த்திங்கன்னா ஒரு 18,500 பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஆர்பி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.